அதை? விஜய்க்கும் சீமானுக்கும் பிரச்சனை இல்ல. சீமானுக்கு மட்டும் தான் பிரச்சனை விஜய் மேல. ஓகே. நான் விஜய் கட்சியினர் கூட சீமான பெருசா ரியாக்ட் பண்ணல. ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்டர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவரெல்லாம் சீண்டாதீங்க. அவர்ட்ட தான் பேசிட்டு இருப்பாரு. நீங்க கண்டுக்கவே கண்டுக்க யாருமே பதில் சொல்லக்கூடாதுங்கிற ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போல இருக்கு. பெருசா நம்ம யாரும் பேசி பதில் சொன்ன மாதிரி கூட தெரியல. பேசியிருக்கலாம். பட் நமக்கு எல்லாருக்கும் தெரியுற அளவுக்கு பெரிய எதிர்வினை நிகழல. அப்படி இருக்கும்போது விஜய்க்கும் சீமானுக்கும் பிரச்சனையா கருத முடியாது. சீமானுக்கு விஜய் மேல பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம கருத முடியும். அவருடைய எதிர்வினைகளும் விமர்சனமும் இப்படி தானே இருக்கும். இது ரொம்ப குறைவு தானே. ஒரு ஆரம்பிக்கும் போதே போய் நடுரோட்ல போய் நில்லு, அந்த பக்கம் நில்லு, இந்த பக்கம் நில்லு, நடுரோட்ல வந்து லாரி அடிச்சு சாவுன்ற அளவுக்குலாம் பேசுவார். பெருசா டிஸ்டர்ப் ஆயிருக்காரு. அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து கூட்டிட்டே இருக்கு. அதோட விளைவா தான் நம்ம பார்க்கலாம். டிவிகே கட்சி வந்து ஒண்ணுத்துக்கு இல்லாத கட்சின்னு ஒரு பிராண்ட் பண்ண ட்ரை பண்ற மாதிரி தெரியுது. இல்ல அந்த பிராண்டிங் ஒர்க் அவுட் ஆகாது. அவங்க அதான் பண்ணி ஆகணும். அதை பண்ணி தான் அவங்களே தொண்டர்களை தக்க வச்சுக்க முடியும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க விஜயோடைய தொண்டர்களை கூமுட்டை கூட்டம் அப்படி எல்லாம் சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. முதல்ல உங்க கட்சியில் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி ஒன்று வருது. 15 வருஷமா அரசியல் பண்ணியிருக்கீங்க. குறைந்தபட்சம் நாகரிகமா பேச தெரியுதா சோசியல் மீடியால? அப்ப என்ன பொலிட்டிசைஸ்ட் ஆயிருக்கீங்க? கேட்டா கூட்டம் முடிஞ்சா எங்க கூட்ட மக்கள்லாம் சேர் அடிக்கி போட்டு போறாங்கன்றீங்க. சேர் அடிக்கி போட்டு ட்வீட் போய் அசிங்கமா போட்டா சேர் அடிக்கி போட்டு என்ன பிரயோஜனம்? 15 வருஷமா பண்ண அரசியல் பண்ண உங்க கூட்டம் எப்படி இருக்குங்கிற கேள்வியை வைப்பாங்க தான். அதனால அது நம்ம ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. இன்னும் வீரியம் அதிகமாகும். இது